ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்றைக்கி பிப்ரவரி 3 நம்மளுடைய நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் என்னென்ன என்ட்ரி சிக்னஸ் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க. நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1200 பாயிண்ட் கேப் அப் ஆனது, பாசிட்டிவாக ஓப்பன் ஆனது. ஸோ என்ன ரீசனுக்கோசரம் இன்றைக்கி 1200 பாயிண்ட் கேப் அப் ஆயிருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாங்களா? வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நமக்கு வரி ஏற்றுமதி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 25% இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா 18% கன்வே பண்ணிட்டாங்க. ஸோ 25% வந்து 7% கம்மி பண்ணி 18% குறைச்சிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவுக்கு பல மடங்கு லாபமாக இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும் போதுமே நம்ம கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா வரி வந்து கம்மியாக தான் இருக்குது. பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19% வரி போட்டிருக்காங்க. அப்புறம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35% வரி. ஸோ நம்ம நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18% வரி விதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கோசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் 1200 பாயிண்ட் கேப் அப் ஆயிருக்கு. ஓகேங்களா? அது இல்லாமல் நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டரில் வந்து இன்றைக்கி என்னென்ன என்ட்ரிஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? அது இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து நமக்கு என்ட்ரி எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு 1500 பாயிண்ட் கேப் அப் ஆயிருக்கு. ஓகேங்களா? மறுபடியும் நம்ம அங்கே போய் என்ட்ரி எடுக்கிறது நமக்கு வந்து ரிஸ்க்கு தான். மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் ரேஞ்சு நமக்கு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ரேஞ்சு ஃபிக்ஸ்டாக வச்சிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ட்ரேடை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டு மார்னிங்லேருந்து செல்லில் தான் இருந்தது. என்ட்ரி எதுவுமே இல்லை இதில். ஓகேங்களா? புட்டில் பார்த்தாலுமே நமக்கு சேம் அதே தான். மார்னிங் செக்ஷன்லேருந்து கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்லிங்கில் தான் இருந்தது. இதுலேயுமே நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வரல. அதேமாரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சேம் அதே செல்லில் தான் இருந்தது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் ரைட்டிங்க்கு வந்து நமக்கு இங்கே என்ட்ரி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10:05க்கு வந்தது, லோ பிரேக் பண்ணவே இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11:15க்கு வந்தது, அங்கேயுமே லோ பிரேக் பண்ணல. அடுத்து பாருங்கள் 12:20க்கு வந்திருக்கு, அங்கே லோ பிரேக் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு இந்த மொமெண்டம் ஆனது இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சர் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்புறம் ஆப்ஷன் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு மொமெண்டம் ஆயிருக்கு. அதேமாரி 5 மினிட்ஸ் புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு செல்லிங்கில் தான் இருந்தது. இதுலேயுமே நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ இந்த மாதிரி டைம் பீரியட்லையுமே பாருங்கள் நம்மளோட இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை. இன்றைக்கி ட்ரேட் எதுவுமே இல்லை. ஸோ இன்றைக்கி ட்ரேடு ஃபுல்லாகவே அவாய்ட் ஆகிடுச்சு. ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் நமக்கு ஆப்ஷன் ரைட்டிங்கில் வந்து வந்திருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? நம்மளோட இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.